காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த சேந்தமங்கலத்தில் தமிழ்நாடு கம்மா அசோசியேஷன் மாநாடு நடைபெற்றது. விழாவின் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மற்றும் நடிகர் பாக்கியராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். இதில் காங்கிரஸ் கட்சி காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அருள்ராஜ் உட்பட పలర్ అది అంత గొప్పగా విజయవంతం సాధించలేదు. కుసుమ కుమార్ చేసినటువంటి ప్రయత్నం చాలా గొప్పది. తమిళనాడులో ఇక్కడ గత 300 సంవత్సరాలుగా మదురై తిరుచి సంజీ కేంద్రాలుగా మనం రాజ్యం చేసాం. 500 సంవత్సరాల క్రితం క్రమేణా తగ్గిపోయింది, అయిపోతుంది. ఈనాడు ఈ మీటింగ్ కమ్మవారికి ఒక మేరకొలుపు. வீர் ఇక్కడ ఉండే பெருந்தகை அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் எங்கள் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய புரட்சி நடிகர் தெரிவித்து திருப்பெரும்புதூர் தொகுதியின் சார்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாகவும் இந்த மாநாடு வெற்றி பெற வாழ்த்த கடமைப்பட்டிருக்கிறோம். இங்கே பேசும் பொழுது அனைவரும் கம்மாநாயுடுவுடைய மக்கள் தொகையை பற்றி பேசினார்கள். இந்தியாவிலே 2,10,00,000 பேர் இருக்கிறார்கள். அதுல தமிழ்நாட்டில் மட்டும் 65 லட்சம் பேர் இருப்பார்கள் என்பதற்கு மிகப்பெரிய பெருமையாக இருந்தது. எவ்வளவு பெரிய மக்கள் தொகை உள்ள ஒரு சமூகம். குறைந்தபட்சம் இந்த கூட்டத்தின் வாயிலாக, மாநாட்டுடைய தீர்மானத்தின் வாயிலாக அப்படி ஒரு நல்ல நிலைமை ஏற்பட்டால் எல்லோரும் மகிழ்ச்சி அடைவார்கள் என்று என்னுடன் காரில் வரும்போது சொல்லி வந்தார். இந்த பூமி ஒரு புண்ணிய பூமி. நீங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். உலகத்தில முதல் உயிர்களில் பேதமில்லை என்று சொல்லிய ராமானுஜர் பிறந்த மண். போதி தர்மர் சில்க் ரூட் என்று அடையாளப்படுத்தி சீனாக்கு சென்ற மண் இருக்கிறார்கள். அதில் குறைந்தபட்சம் 50 விழுக்காடு 1 கோடி பேர் సినిమా కోసం ఇక్కడ వచ్చి చాలా రోజులు అయిపోయింది. సో తమిళనాడులో తమిళ పిక్చరే తీస్తాము కాబట్టి అప్పుడప్పుడు తెలుగు మర్చిపోతుంది. మళ్ళీ కోయంబత్తూరు లేనప్పుడు అంటే కొంచెం రెస్పెక్ట్గా ఉండాలి. కమ్మ అంటే ఎక్కడైనా మర్యాద కాపాడుకోవాలి. సో అప్పుడు మా అమ్మమ్మ నన్ను తిట్టినప్పుడు నాకు స్కూల్ డేస్ అప్పుడు అర్థం కాలే. తర్వాత కొంచెం అర్థమయ్యేటప్పుడే మనకి ఏం రెస్పెక్ట్ ఉన్నది అది ఎట్లా కాపాడుకోవాలి, ఆ విధంగా మనం నడుచుకోవాలి. మన క్యారెక్టర్ లాగా ఒక కమాండ్ అంటే వాడికి ఒక క్యారెక్టర్ ఉండాలి. మమ్మల్ని నిరంతరం ఆశీర్వదిస్తున్న అచ్యుతయ్య గారికి, ఇక్కడికి విచ్చేసిన మిగతా అందరికి కూడా మరొకసారి ధన్యవాదాలు తెలుపుతా ఉన్నాను.